Hi children, welcome to Math Rhythm. This is chapter 1 Set Language of Class 9 Maths. இந்த வீடியோல நம்ம exercise 1.3ல 5th questionல இருந்து 7th question வரைக்கும் solve பண்ணலாம். Okay. So exercise 1.3ல 5th question நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Find the symmetric difference between the following sets னு கொடுத்திருக்காங்க. So நம்ம A, B ன்னு ரெண்டு செட் எடுத்துக்கிட்டோம்னா symmetric difference of A and B நம்ம என்னன்னு எழுதுவோம்? A delta B, that is A delta B na symmetric difference of A and B is equal to A minus B union B minus A. ரெண்டு செட்டுக்கு symmetric difference find out பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? A minus B find out பண்ணணும், then B minus A find out பண்ணணும், அது ரெண்டையும் combine பண்ணி எழுதணும் union. ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? P is equal to 2, 3, 5, 7, 11 கொடுத்துருக்காங்களா? and Q is equal to 1, 3, 5, 11. இந்த ரெண்டு செட் கொடுத்துட்டு இது ரெண்டுக்கும் symmetric difference find out பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ P delta Q is equal to, that is symmetric difference of P and Q is equal to P minus Q union Q minus P. First நம்ம என்ன பண்ணணும்? P minus Q Q minus P find out பண்ணிடலாம். P minus Q is equal to, P என்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 2, 3, 5, 7, 11 கொடுத்துருக்காங்களா? மைனஸ் Q என்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 1, 3, 5, 11 இல்லையா? ஸோ P minus Qனா நம்ம என்ன பண்ணணும்? Pன்ற செட்ல இருந்து Qன்ற செட்டோட எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எழுதணும். ஓகேவா? இந்த Qன்ற செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் ஏதாவது Pன்ற செட்ல இருந்ததுன்னா அந்த எலிமெண்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த Qன்ற செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கா? 1 வந்து Pன்ற செட்ல இல்ல. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 3 இருக்கா? 3 வந்து Pன்ற செட்ல இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம விட்டுறணும். நெக்ஸ்ட் 5ன்ற எலிமெண்ட்டும் Pன்ற செட்ல இருக்கு, ஸோ அதையும் நம்ம விட்டுறணும். நெக்ஸ்ட் 11ன்ற எலிமெண்ட்டும் Pன்ற செட்ல இருக்கு, ஸோ அதையும் விட்டுறணும். அதை தவிர ரிமைனிங் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 and 7 இருக்கா? ஸோ P minus Q நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 and 7 வரும். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 2, 7. நெக்ஸ்ட் நம்ம Q minus P ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். Q minus P னா ஃபர்ஸ்ட் Qன்ற செட் எழுதிக்கலாம். அதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1, 3, 5, 11 இருக்கா? மைனஸ் Pன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2, 3, 5, 7, 11. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? Q minus P னா Pன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது Qன்ற செட்ல இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு Qன்ற செட்ல ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதணும். அப்ப P செட்ல வந்து 2ன்ற எலிமெண்ட் இருக்கு, அது Qல இல்ல. நெக்ஸ்ட் Pல 3ன்ற எலிமெண்ட் இருக்கா? அந்த 3 வந்து Qலயும் இருக்கு, ஸோ அதை ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் 5ன்ற எலிமெண்ட்டும் Qல இருக்கு, அதையும் ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் 7ன்ற எலிமெண்ட் Qல இல்ல, அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் 11ன்ற எலிமெண்ட் வந்து Qல இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்ப ரிமைனிங் என்ன எலிமெண்ட் இருக்கு? 1 மட்டும் இருக்கு இல்லையா? ஸோ Q minus P is equal to 1. ஓகேவா? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் P and Q வந்து P minus Q union Q minus P. ஸோ P minus Q நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2, 7 கிடைச்சிருக்கா? யூனியன் Q minus P நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும்னா நமக்கு 1, 2, 7 கிடைக்கும் இல்லையா? இந்த Pன்ற செட்ல 2 and 7 இருக்கு, Qன்ற செட்ல 1 இருக்கு. இது மூணையும் கம்பைன் பண்ணி எழுதணும்னா we will get 1, 2, 7. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? R is equal to L M N O P and S is equal to J L N Q. இந்த ரெண்டு செட்டுக்கும் symmetric difference find out பண்ண சொல்லியிருக்காங்க. Symmetric difference of R and S, that is R delta S is equal to R minus S union S minus R. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம R minus S find out பண்ணிடுவோம். Rன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? L M N O P மைனஸ் Sன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? J L N Q. இப்போ R minus Sனா இந்த Sன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது Rன்ற செட்ல ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு Rல ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதணும். Sன்ற செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் J இருக்கா? J வந்து Rன்ற செட்ல கிடையாது. நெக்ஸ்ட் எலிமெண்ட் L இருக்கா? L வந்து Rன்ற செட்ல இருக்கு, அதை விட்டுறணும். நெக்ஸ்ட் N Nன்ற எலிமெண்ட்டும் Rன்ற செட்ல இருக்கு, ஸோ அதையும் விட்டுறணும். நெக்ஸ்ட் Q வந்து Rல இல்ல, ஸோ அதனால அதை கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. நமக்கு Rல ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? M இருக்கு, O இருக்கு, P இருக்கா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு M O P. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? S minus R ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ஸோ S minus Rனா Sல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? J L N Q இருக்கா? மைனஸ் Rல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? L M N O P.
ஓகே, இப்போ நமக்கு ஆர்ன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எஸ்ன்ற செட்ல இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு எஸ்ல ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதணும். ஆர்ன்ற செட்ல எல் இருக்கா, அந்த எல் எஸ்லயும் இருக்கு, ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆர்ல எம்ன்ற எலிமெண்ட் இருக்கா, அந்த எம் வந்து எஸ்ல கிடையாது, ஸோ அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் என்னன்ற எலிமெண்ட் வந்து எஸ்ல இருக்கு இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஓன்ற எலிமெண்ட் வந்து எஸ்ல கிடையாது, ஸோ அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் பீன்ற எலிமெண்ட்டும் எஸ்ல இல்லை, ஸோ அதையும் நம்ம விட்டுறலாம். ஓகே, அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எஸ்ல என்னென்ன இருக்கு, ஜே அண்ட் கியூ இருக்கா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜே கமா கியூ. ஆர் டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எஸ் யூனியன் எஸ் மைனஸ் ஆர். இப்போ ஆர் மைனஸ் எஸ்ன்ற செட்ல நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, எம்ஓபி இல்லையா, எம்ஓபி யூனியன் எஸ் மைனஸ் ஆர்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, ஜே அண்ட் கியூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ நமக்கு எம் ஓ பி ஜே கியூன்னு வருமா. இதை ஒரு ஆர்டர்ல எழுதணும்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஜே எம் ஓ பி கியூன்னு வரும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜே எம் ஓ பி கியூ. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் போலாமா. நெக்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்களா. ஸோ எக்ஸ் டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எக்ஸ்ன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 6 7 கொடுத்துருக்காங்களா, மைனஸ் ஒய்ன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 7 9 10 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒய்ன்ற செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் ஏதாவது எக்ஸ்ல இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ்ல ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதிடணும். ஓகே, இப்போ ஒய்ன்ற செட்ல 5 இருக்கா, அந்த 5 எக்ஸ்லயும் இருக்கு, அதை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 7 இருக்கா, அந்த 7 எக்ஸ்லயும் இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 9 10 எக்ஸ்ல கிடையாது இல்லையா, அப்ப எக்ஸ்ல ரிமைனிங் எலிமெண்ட் என்ன இருக்கு, 6 மட்டும் இருக்கு. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து நமக்கு 6 மட்டும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. ஒய் மைனஸ் எக்ஸ்னா ஒய் செட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அப்போ 5 7 9 10 மைனஸ் எக்ஸ் வந்து 5 6 7. ஸோ இப்போ எக்ஸில் எந்தெந்த எலிமெண்ட்ஸ் ஒய்ல இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸில் வந்து 5 இருக்கா, ஒய்லையும் 5 இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸில் வந்து 6 இருக்கா, அந்த 6 ஒய்ல இல்லை, ஸோ அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் 7 வந்து ஒய்ல இருக்கு இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, 9 10 இருக்கா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 10. ஓகே, இப்போ எக்ஸ் டெல்டா ஒய்ங்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேவா, எக்ஸ் மைனஸ் ஒய்ல நமக்கு 6 கிடைச்சிருக்கா, அதை எழுதிக்கலாம். யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ்ல 9 10 கிடைச்சிருக்கா, அதை எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு 6 9 10 வரும். கரெக்டா, ஸோ 6 9 10. புரியுதா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. ஏ அண்ட் பி ரெண்டு செட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ரெண்டில் வர ஆன்சரையும் கம்பைன் பண்ணி எழுதிருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் யூசிங் த செட் சிம்பிள்ஸ் ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் த ஷேடட் ரீஜன் இன் த ஃபாலோயிங். நமக்கு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த வென் டயக்ராம்ல இருந்து அது எந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள வென் டயக்ராம்ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, யூனிவர்சல் செட்டுக்குள்ள எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு செட் கொடுத்துருக்காங்களா. இதுல இந்த எக்ஸ்ன்ற சர்க்கிளை ஃபுல்லா விட்டுட்டு ஒய் மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒய்ல இருந்து எக்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாமா. இப்போ ஒய் மைனஸ் எக்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை ஒய்ன்ற செட்லேருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் ஒய்ல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எழுதுவோம் இல்லையா. அப்போது இந்த எக்ஸ்ன்ற சர்க்கிளை ஃபுல்லாக விட்டுட்டு ரிமைனிங் ஒய் மட்டும் ஷேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒய் மைனஸ் எக்ஸ்ன்ற எக்ஸ்பிரஷனோட வென் டயக்ராம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து ஒய் மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் போலாமா. நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸ் ஒய் அந்த ரெண்டு சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாலாம் ஷேட் பண்ணியிருக்காங்களா யூனிவர்சல் செட்டுக்குள்ள. இப்போ எக்ஸ் ஒய்ன்ற ரெண்டு செட்டில் இது ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், எக்ஸ் யூனியன் ஒய்ன்னு சொல்லுவோமா. இப்போ இதை தவிர மற்ற ஏரியாலாம் ஷேட் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் டேஷ்னு சொல்லலாமா. அதாவது எக்ஸ் யூனியன் ஒய்க்கு என்ன ஷேட் பண்ணுவோமோ அதை தவிர மீதி உள்ள ஏரியாலாம் ஷேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் டேஷ். ஓகே, இங்கே அது மாதிரி தான் ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த ரெண்டு சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸ்லாம் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் டேஷ்னு எழுதலாம். எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் டேஷ். ஓகேவா.
புரியுதா இது எப்படின்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 சர்க்கிளில் காமன் ஏரியா மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் சர்க்கிள் ஏரியாலாம் ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுதான் 2 சர்க்கிளுக்கும் காமன் ஏரியா. இந்த ஏரியாவை மட்டும் விட்டுட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய்னா என்ன பண்ணுவோம், ஒய்ன்ற சர்க்கிளை விட்டுட்டு எக்ஸில் ரிமைனிங் ஏரியா என்ன இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நமக்கு இப்படி வருமா, எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது இந்த சர்க்கிள் எக்ஸ், இந்த சர்க்கிள் ஒய் இல்லையா? ஒய்ன்ற சர்க்கிளை ஃபுல்லாக விட்டுறணும். விட்டுட்டு ரிமைனிங் ஏரியா என்ன எக்ஸில் இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் எக்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சர்க்கிள் எக்ஸ், இந்த சர்க்கிள் ஒய், எக்ஸ்ன்ற சர்க்கிளை ஃபுல்லாக விட்டுட்டு ஒய்ல ரிமைனிங் ஏரியா என்ன இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நமக்கு இப்படி வருமா? இப்போ இது ரெண்டையும், இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யையும் ஒய் மைனஸ் எக்ஸையும் கம்பைன் பண்ணா நமக்கு இங்க கொடுத்துருக்க இந்த டயக்ராம் வந்துருமா, இந்த வென் டயக்ராம் வந்துருமா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ் பண்ணோம்னா நம்ம இந்த 2 டயக்ராம்லையும் என்ன ஷேட் பண்ணியிருக்கோமோ அதை கம்பைன் பண்ணிடணும் இல்லையா? அப்போ நமக்கு இப்படி வருமா? ஸோ இந்த கிவன் வென் டயக்ராம் நமக்கு கிடைச்சிருது இல்லையா? அப்போ இந்த கிவன் வென் டயக்ராமோட எக்ஸ்பிரஷன் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். புரியுதா எப்படி எழுதணும்ட்டு? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் ஏ அண்ட் பி பி 2 ஓவர்லாப்பிங் செட்ஸ் அண்ட் த யூனிவர்சல் செட் பி யூ. அதாவது ஏ பி 2 ஓவர்லாப்பிங் செட்ஸ் எடுத்துக்கலாம். ஓவர்லாப்பிங் செட்ஸ்னா நம்ம இந்த மாதிரி சர்க்கிள் போடணும். டிஸ்ஜாயின்ட் செட்னா 2 சர்க்கிள் தனித்தனியா போடணும். ஓகேவா? இப்போ ஏ பின்னு 2 செட் இருந்ததுன்னா ஓவர்லாப்பிங் செட்னா இந்த மாதிரி டிரா பண்ணணும். டிஸ்ஜாயின்ட் செட்னா இந்த மாதிரி தனித்தனியா டிரா பண்ணணும். ஓகேவா? டிரா அப்ராப்ரியேட் வென் டயக்ராம் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். லாஸ்ட் கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, வென் டயக்ராம் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் எழுத சொல்லியிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல நமக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு வென் டயக்ராம் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி. இது வந்து யூன்ற யூனிவர்சல் செட், இது செட் ஏ, இது செட் பி. இப்போ நமக்கு ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்களா? ஏ யூனியன் பினா ஏன்ற செட்டையும் பின்ற செட்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும் இல்லையா? அப்போ ஏ அண்ட் பி சர்க்கிள் ஃபுல்லாவே நம்ம ஷேட் பண்ணணும். புரியுதா? இந்த ஏன்ற சர்க்கிளையும் பின்ற சர்க்கிளையும் ஃபுல்லாவே ஷேட் பண்ணிடணும். ஓகே, இதுதான் ஏ யூனியன் பிக்குள்ள வென் டயக்ராம். நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதுவோம் இல்லையா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு வென் டயக்ராம் டிரா பண்ணும்போது 2 சர்க்கிள்க்கும் ஏன்ற சர்க்கிள்க்கும் பின்ற சர்க்கிள்க்கும் காமன் ஏரியா என்னவோ அதை மட்டும் ஷேட் பண்ணணும். இப்போ இது வந்து யூனிவர்சல் செட், திஸ் இஸ் செட் ஏ, திஸ் இஸ் செட் பி. இப்போ இது 2க்கும் காமன் ஏரியா எது, இந்த ஏரியா இல்லையா? இந்த ஏரியாவை மட்டும் ஷேட் பண்ணணும். புரியுதா? ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி டிரா பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டாஷ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு நம்ம என்ன ஷேட் பண்ணியிருந்தோமோ அதை விட்டுட்டு ரிமைனிங் ஏரியா ஃபுல்லாக ஷேட் பண்ணிடணும். ஓகே, இது வந்து யூனிவர்சல் செட், இது செட் ஏ, இது செட் பி. இப்போ நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு இந்த ஏரியா மட்டும் ஷேட் பண்ணியிருந்தோமா, இப்போ இதை விட்டுட்டு ரிமைனிங் ஏரியா ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். ஸோ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு நம்ம எந்த ஏரியா ஷேட் பண்ணோமோ அதை விட்டுட்டு நம்ம ரிமைனிங் ஏரியாவில் ஷேட் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷ் பண்ணுவோம். இப்போ பி மைனஸ் ஏக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷ்க்கு பண்ணலாம். ஓகே, பி மைனஸ் ஏனா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஏ பின்னு 2 சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா பி மைனஸ் ஏனா இந்த ஏன்ற சர்க்கிளை ஃபுல்லாக விட்டுட்டு ரிமைனிங் பியில் என்ன ஏரியா இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நமக்கு இப்படி வரும். இதே பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷ்னா நம்ம பி மைனஸ் ஏல என்ன ஏரியா ஷேட் பண்ணியிருக்கோமோ அதை விட்டுட்டு ரிமைனிங் ஏரியா ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். ஓகே, this is universal set, this is set A, this is set B. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் B minus A பண்ணிரலாம். B minus A னா ஏன்ற சர்க்கிளை விட்டுட்டு Bல என்ன ரிமைனிங் ஏரியா இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணணும். This is B minus A. நெக்ஸ்ட் B minus A the whole dashனா என்ன பண்ணணும், இப்போ எந்த ஏரியா ஷேட் பண்ணிருக்கோமோ அந்த ஏரியா ஃபுல்லா விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸ்லாம் ஷேட் பண்ணணும். புரியுதா எப்படி ஷேட் பண்ணணும்ட்டு? B minus Aல என்ன ஷேட் பண்ணிருக்கோமோ அந்த ஏரியாவை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸ்லாம் ஷேட் பண்ணிருக்கோம் இல்லையா? புரியுதா எப்படி பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏ டேஷ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பி டேஷ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணிடலாம். இது யூனிவர்சல் செட், இது செட் ஏ, இது செட் பி. இப்போ ஏ டேஷ்னா நம்ம என்ன பண்ணணும், ஏன்ற சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு மீதி இடமெல்லாம் ஷேட் பண்ணணும். புரியுதா? இப்போ ஏன்ற சர்க்கிளை மட்டும் இதில் விட்டுட்டோம் இல்லையா? விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸ்லாம் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பி டேஷ் பண்ணிக்கலாம். பி டேஷ்ல என்ன பண்ணணும், பீன்ற சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸ்லாம் ஷேட் பண்ணணும். கரெக்டா? புரியுதா? பி டேஷ் எப்படி பண்ணணும்ட்டு? பி டேஷ்னா பீன்ற சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸை ஷேட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் பண்ணணுமா? இது வந்து ஏ டேஷ், இது பி டேஷ். இப்போ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் பண்ணணும். இப்போ ஏ டேஷ்லையும் பி டேஷ்லையும் என்னென்ன ஏரியாஸ் ஷேட் பண்ணியிருக்கோமோ ரெண்டையும் சேர்த்து ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்ல பண்ணணும்.
அப்போ சென்டரில் உள்ள ஏரியா மட்டும்தான் ரெண்டுலேயுமே ஷேட் ஆகலை இல்லையா? அப்போ அதை விட்டுட்டு ரிமைனிங் ஏரியா ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணணும். திஸ் இஸ் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். புரியுதா? ஏ டேஷை ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் பி டேஷ் பண்ணிக்கோங்க. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா we will get ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஏ டேஷ் பண்ணிக்கலாம். ஏ டேஷ்ன்றது ஏன்ற சர்க்கிளை விட்டுட்டு நம்ம ரிமைனிங் ஏரியாஸ்லாம் பண்ணணும் இல்லையா? ஏன்ற சர்க்கிளை விட்டுட்டு மீதி ஏரியாலாம் ஷேட் பண்ணிட்டோம் ஏ டேஷ்க்கு. நெக்ஸ்ட் பி டேஷ் அதே மாதிரி பீன்ற சர்க்கிளை விட்டுட்டு மீதி ஏரியாலாம் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் பண்ணணும். அப்போ ஏ டேஷ்க்கும் பி டேஷ்க்கும் நம்ம என்னென்ன ஷேட் பண்ணியிருக்கோமோ அதில் காமனாக ரெண்டு டயக்ராம்லேயும் எது ஷேட் ஆயிருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணணும். ரெண்டுலேயும் காமனாக எந்த ஏரியா ஷேட் ஆயிருக்கு? இந்த ரெண்டு சர்க்கிள்க்கும் அவுட் சைடில் உள்ள ஏரியாஸ் தான் ரெண்டுலேயுமே காமனாக ஷேட் ஆயிருக்கு இல்லையா? அப்போ அதை மட்டும் நம்ம ஷேட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ டேஷ்லையும் பி டேஷ்லையும் ரெண்டு டயக்ராம் காமனாக எந்த ஏரியா ஷேட் ஆயிருக்கோ அதை மட்டும் இதில் ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தா வென் டயக்ராம் எப்படி ஷேட் பண்ணுறதுன்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்கா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென் டயக்ராம் 3 and 5? இதுதான் 3க்குள்ள வென் டயக்ராம் இல்லையா? அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த ஹோல் டேஷ்னா நமக்கு இந்த நடுவில் உள்ள காமன் ஏரியா மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் ஷேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க? 5th டயக்ராம். இந்த 5th டயக்ராம்லையும் இந்த நடுவில் உள்ள ஏரியா மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாலாம் ஷேட் ஆயிருக்கா? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்ல. தேர்ட்ல வந்து நம்ம ஷேட் பண்ணது ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். கரெக்டா? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணிடணும். நடுவில் இந்த காமன் ஏரியாவை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் ஷேட் பண்ணிடணும். இந்த ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்லையும் காமன் ஏரியா விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸ்லாம் ஷேட் ஆயிருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னு எழுதலாமா? ஏன்னா ரெண்டுக்குள்ள வென் டயக்ராமும் சேமாக தான் இருக்குது. ஓகேவா? From the Venn diagram 3 and 5, we observe that A intersection B the whole dash is equal to A dash union B dash. புரியுதா? ஏன்னா ரெண்டு வென் டயக்ராமும் நமக்கு சேமாக தான் வந்திருக்கு. நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ்க்கு என்ன பண்ணணுமோ அதே தான் நமக்கு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்லையும் கிடைச்சிருக்கு. ஸோ வி கேன் ரைட் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஸோ இந்த சம்மோட நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.